மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் ராஜினாமாவுக்கு மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்சினி, மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் ராஜினாமா செய்யப்பட்டதை மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று ஒப்புதல் அளித்து அனுமதி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டில் மதுரை மேயர் இந்திராணி கடந்த 15ஆம் தேதி தனது குடும்ப சூழல் காரணமாக ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார். மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட தனிப்பெரும் கட்சியாக 67 வார்டுகளை கைப்பற்றிய திமுக சார்பில் 8வது மேயராக இந்திராணி பொறுப்பேற்றிருந்தார். இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் 200 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து மண்டல தலைவர்கள் 5 பேர், அதே போல 2 நிலைக்குழு தலைவர்கள் உள்ளிட்ட 29 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக, சிபிஎம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மதுரை மாநகராட்சி ஊழல் முறைகேடு தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடத்தினர். இதனை அடுத்து கடந்த 15ஆம் தேதி மதுரை மேயர் இந்திராணி குடும்ப சூழல் காரணமாக பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். இந்த நிலையில்தான் இன்று மதுரை மாநகராட்சியின் அவசர கூட்டம் துணை மேயர் நாகராஜன் தலைமையில் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 100 வார்டு கவுன்சிலர்களும் முழுமையாக மதுரை மாநகராட்சியினுடைய அவசர கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் மதுரை மேயர் இந்திராணியினுடைய ராஜினாமாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் முழுக்க ஒரே ஒரு தீர்மானமாக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்தினுடைய ராஜினாமாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.